என் தங்கப்பிள்ளையே, யார் தடுத்தாலும் சரி, இந்த வராகி என்னுடைய மடியில் இருக்கின்ற இந்த குங்குமத்தை ஒரு முறை நீ தொட்டுவிட்டால் போதும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை உன் அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். இந்த மங்கள செவ்வாயில் இந்த தாயானவள் உனக்காக இந்த குங்குமத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால், நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அம்மா உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா இன்று உன் இல்லத்தில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என்று ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால், அதை என் குழந்தை சரியாக புரிந்து அதை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாமும் உன் கண்முன்னே உனக்கு தெரிய வரும். எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற சில நன்மையான விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்த உனக்கு நடக்கின்ற நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்வதில்தான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம் என்பதும் அதில்தான் அடங்கி இருக்கின்றது. அப்படியானால் இன்று நடக்கவிருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே உனக்கு இந்த வராகி நான் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களையும் நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய். சில நன்மைகளையும் நீ அடைவதற்கான முயற்சிகளில் இறங்கி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது நமக்கு நடக்கின்றதா நடக்கவில்லையா என்பது மட்டும்தான் உனக்கு புரியவில்லை. என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால் போதும். இவையெல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தானே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளை உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல. எப்பொழுதுமே மற்றவர்கள் மனநிலையில் இருந்து சிந்திக்க வேண்டும். ஒருவரோடு பேசும் பொழுது அவர்களின் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கின்றது என்பது கூட புரிந்து கொள்ளாமல் தான் நினைப்பதை மட்டும் பேசிவிட வேண்டும் என்று நினைப்பது இங்கு மிகவும் தவறான ஒரு செயலாகும். இப்படி நடந்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு உறவுமே தன்னோடு நிலைத்து நிற்காது என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நம்மோடு நம்மை சுற்றி சிலர் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமே தவிர அவர்கள் நம்மோடு இருப்பதற்கு நாம் எப்படி பழக வேண்டும், நாம் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு பொழுதும் தெரிவதில்லை. இன்றிருக்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் தனக்கு எதுவுமே இல்லை என்றால் மட்டும்தான் ஒருவரின் மீது அன்பு செலுத்துகின்றார்கள். தனக்கான விஷயங்கள் கிடைத்துவிட்டால் யாராக இருந்தாலுமே அவர்களை ஒதுக்கி வைத்துத்தான் பார்க்கின்றார்கள். தனக்கான ஒரு விஷயம் கிடைக்கும் வரை மட்டும்தான் இவர்களுக்கு ஆறுதலுக்கு ஆள் தேவைப்படுகின்றார்களே தவிர தனக்கென்று அமைந்துவிட்டால் அதன் பிறகு அதை ஒரு பொழுதும் இவர்கள் நாடுவதில்லை. என் பிள்ளையே, இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் மனிதனுக்கு இருக்கின்ற இயல்பான குணங்கள். இதையெல்லாம் கண்டு ஒரு பொழுதும் நீ பேதளித்து விடாதே. இந்த மனிதர்களுக்கு எந்த நேரத்தில் குணங்கள் எப்படி மாறும் என்று சொல்லிவிட முடியாது. ஏன், உனக்கும் அப்படித்தானே? நீயுமே எல்லா நேரத்திலும் ஒன்று போலதான் யோசிக்கின்றாய், ஒன்று போலத்தான் இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். நிச்சயமாக கிடையாது. அவரவர் சூழ்நிலைகளுக்கேற்ப அவரவர்களினுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. அதனால் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு வருகின்ற விஷயங்கள் சரியானதாக இருந்தாலும் தவறானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தில் இரு. எது வந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டும். எது நடந்தாலும் அதில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பாடம் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, எத்தனையோ முறை நீ ஒரே நபரை சந்திக்கும் பொழுது உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒன்று போலத்தான் இருக்கின்றது. ஆனால் உன்னிடம் இருக்கின்ற தவறு என்ன தெரியுமா? ஒருவரால் பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தால் அவர்களை அன்றே நீ ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கைக்குள் இழுத்து கொண்டு வர மேலும் மேலும் உன்னுடைய நிம்மதிதான் தொலைந்து போகிறது என்பதனை சற்று நீ நினைவில் வைத்துக்கொள். அம்மா சொல்வது எதுவும் காரணமில்லாமல் கிடையாது.
காரணத்தோடுதான் உனக்கு உன் வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய உண்மையான அன்பிற்கான பலன் ஒரு நாள் உனக்கு கிடைத்தே தீரும். அந்த பலன் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவப் போகின்றது. இது நாள் வரையிலும் எல்லோரும் தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற பல விஷயங்கள் இனிமேல் நடக்கப் போகின்றது. எந்தெந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் என் பிள்ளை தவறவிட்டாயோ, உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் தொலைத்து விட்டதாக நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் இனிமேல் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும். உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். காலமும் நேரமும் மாறும் பொழுது இந்த மனிதர்களினுடைய மனநிலை நிச்சயமாக மாறிக்கொண்டேதான் இருக்கும். யாருக்கும் அடுத்தவர்களை பற்றிய கவலை இல்லை. சுயநல மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளை நீயும் சற்று சுயநலமாக இருக்க பழகு. சுயநலமாக வாழ்ந்தால்தான் இங்கு பிழைக்க முடியும் என்கின்ற நிலை வந்து விட்டது என்றால் அதை என் பிள்ளை நீ கடைபிடிப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. மனதில் உண்மை மட்டும் இருந்து விட்டால் போதும். உனக்கானதை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும். யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. அவரவர் எண்ணங்கள் அவரவர்கள் வாழ்க்கைக்குத்தான் பொருந்தும். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அதை திணிக்க நினைத்தால் அவமானப்பட்டுத்தான் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய நிலை இன்று சற்று இறங்கி இருக்கலாம். உன்னுடைய நிலை முன்பு போல இல்லாமல் நீ வேதனையில் இருக்கலாம். அதற்காக உன்னை அதை வைத்தே மட்டம் தட்டி விடலாம் என்று யார் நினைத்தாலும் அதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன்னுடைய நிலை இப்படித்தான் என்று ஒருவருக்கும் ஒரு நாளும் வெளிக்காட்டி நிற்காதே. என் பிள்ளையே, நீ காட்டினால்தானே அவர்களுக்கு தெரியும் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று. நீ அதனை வெளிக்காட்டாமல் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னோடுதான் என்று எண்ணிக்கொண்டு அதனை சமாளித்து வாழ பழகிவிட்டாய் என்றால் நிச்சயமாக யாருடைய வார்த்தைகளுக்கும் நீ ஆளாகி நிற்க மாட்டாய். உன்னை பார்த்து யாரும் இங்கு ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கான தகுதியை இழந்து விடுவார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். நிச்சயமாக ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும், நாம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் ஒரு உந்துதல் உனக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? யாரோ ஒருவர் உன்னை பார்த்து அவமானப்படுத்தியதும் சில இடங்களில் உன் மனதை காயப்படுத்தியதும் தான் உன்னை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கும். அதனால் வரையிலும் இது என்ன வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த நீ அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்கின்றது, நாமும் வாழ்ந்து பார்ப்போம் என்று எண்ணி இருப்பாய். அவமானங்களும் தோல்விகளும் தானே உன்னை வாழச் சொல்கின்றது. அப்படித்தான். அப்படியானால் இதை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும். எந்த இலக்கை நீ தொட்டுவிடக் கூடாது என்று உன்னை அவமானப்படுத்த துடித்தார்களோ அந்த இலக்கை நீ தொட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனிமேல் நீ அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷங்களை மட்டும் எண்ணிக்கொள். உன் இல்லத்தில் மனமகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. இன்று நிச்சயமாக ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தையாவது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பேசி சிரிக்கத்தான் போகின்றீர்கள். நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி தென்படுவதை எல்லோரும் உணரத்தான் போகின்றீர்கள். இத்தனை காலமும் கடந்துவிட்ட விஷயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியான மனநிலையை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ துணிந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்த பயத்தை எல்லாம் நீக்கி உனக்கு மறுபக்கமான சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும். என் பிள்ளையே, மனநிறைவோடு இந்த அம்மாவை வணங்கு. என்றும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கானதை இங்கு யாரும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை தெரிந்து கொண்டு நடக்கின்ற விஷயங்கள்
எல்லாவற்றையுமே நல்லதாகவே செய்தால் போதும். நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உன்னுடைய முழுமையான சந்தோஷமும் உன் கைகளில் கிடைத்துவிடும். இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கப் போகின்றாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.